வணக்கம் மக்களே. 100 கார்களில் 500 அதிமுக நிர்வாகிகள். சாதி மிரண்டால் காடு கொள்ளாது கெத்து காட்டும் செங்கோட்டையன் அவர்கள். இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஈரோடு மாவட்டம் குள்ளம்பாளையத்தில் உள்ள முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் வீட்டுக்கு 100க்கும் மேற்பட்ட கார்களில் 500க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் சந்தித்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. தினமும் அவரது வீட்டிற்கு கார்கள் வந்து செல்வதால் அந்த பகுதியை பிஸியாகி போக்குவரத்து பாதிக்கும் அளவுக்கு ஆகிவிட்டது. ஆனால் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் நெகிழ்ந்து போய் உள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை விட செங்கோட்டையன் சீனியர் ஹேண்ட் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி என்பதும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் குட்வில் புக்கில் இடம்பெற்றிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவர் அண்மை காலமாக அதிமுக தலைமைக்கு எதிராக திரும்பியிருப்பது ஆச்சரியத்தை உண்டுபடுத்தியிருக்குனே சொல்லலாம். கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்பட்டும் வருகிறார். அவரது பெயரை கூட உச்சரிப்பதை தவிர்த்து வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த நிலையில் கடந்த 5ஆம் தேதி மனம் விட்டு பேசுகிறேன் என கூறி சில விஷயங்களை அவர் பேச தொடங்கியிருக்காங்க. சாரா அம்சம் என்னவென்றால், கட்சி உடையக்கூடாது, அதிமுக கட்சி அமைய வேண்டும் என எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் எத்தகைய முக்கிய முடிவுகளை எடுத்துள்ளார்கள் என்பதுதான். அந்த வழியில் அதிமுக சில அணிகளாக உடைந்து கிடக்கும் இந்த நிலையில் கட்சியிலிருந்து பிரிந்து கிடந்தவர்களை ஒன்றிணைக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்வர வேண்டும் என கோரிக்கை விடுத்த செங்கோட்டையன் அவர்கள் பொதுச் செயலாளருக்கே 10 நாள் கெடு விதிச்சிருக்காங்க. இது எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளருக்கு அதிர்ச்சியும் கோபத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. மேலும் ஒருவேளை ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நோ சொன்னால் தன்னை போன்ற மனநிலை உள்ள நபர்களுடன் ஆலோசனை நடத்துவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில் செங்கோட்டையன் அவர்கள் பேசுவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்ததால் எல்லாரும் பேச தொடங்கி விடுவாங்க என்பதை புரிந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பதவிகளை பறிச்சிருக்காங்க. இதனால் செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் பொங்கினாங்க. தங்கள் பதவிகளை பறித்து விடுங்கள் என தலைமைக்கு கோரிக்கையும் விடுத்திருக்காங்க. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் பேச்சுக்கு சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன், முன்னாள் எம்பி ரவீந்திரநாத் உள்ளிட்டோர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இந்த நகர்வுகள் செங்கோட்டையனுக்கு மேலும் உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதனால் அவருடைய வீட்டிற்கு அவ்வப்போது நிர்வாகிகள் வருவதும் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசிப்பதுமாக செங்கோட்டையன் அவர்கள் இருக்கிறாங்கன்னே சொல்லலாம். இந்த நிலையில் கோவை, திருப்பூர், ஈரோடு, நீலகிரி, நாமக்கல், கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 10க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட கார்களில் 500க்கும் மேற்பட்டோர் செங்கோட்டையன் வீட்டிற்கு வந்து அவரது இல்லத்தில் ஆலோசனை நடத்தி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பதவியை பறித்தால் செங்கோட்டையன் அமைதியாகி விடுவார் என எடப்பாடி பழனிசாமி கருதியிருந்த இந்த நிலையில் தினந்தோறும் செங்கோட்டையனுக்கு ஆதரவு பல்கி வருவதை கட்சியினர் கூர்ந்து கவனிச்சுனே வருகிறாங்க. செங்கோட்டையன் அடுத்த கட்ட நகர்வுகளை வைத்து அதிமுகவில் நீக்கப்படுவாரா என்பது பற்றி தெரியும். எது எப்படியாக இருந்தாலும் செங்கோட்டையன் வசிக்கும் குள்ளம்பாளையம் தற்போது அதிமுகவினரை தாண்டி செய்திகளில் அதிகம் இடம்பெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அங்கு சர்ரென வரும் கார்களால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. திறந்து பார்ப்போம், இந்த ஹைப் விஸ்வரூபம் எடுக்குமா இல்லை நமுத்து போன பட்டாசு போல புஷ்பானம் ஆகி விடுமா என்பதை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.